பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 29 முதல் 32 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 29வது அதிகாரத்திலே தன் தகப்பனால் அனுப்பிவிடப்பட்ட யாக்கோபு கீழ்த்திசையாரின் தேசத்திலே வந்து சேர்ந்து லாபானுடைய வீட்டை தேடுவதை குறித்து நாம் அறிகிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தன் தாயாருடைய குடும்பத்தை அவன் தேடிக்கொண்டிருந்தான். அங்கேதானே ராகேல் தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்து இங்கே சந்திக்கிறதையும், அங்கே தொடர்ந்து யாக்கோபு லாபான் வீட்டிலே போய் தங்கி இருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அங்கேதானே லாபான் லேயாளை யாக்கோபுக்கு மனமுடித்து கொடுக்கிறார். தொடர்ந்து ராகேலையும் மனமுடித்து கொடுக்கிறார். 2 பேர்களை தாமே திருமணம் செய்து கொள்வதை குறித்து பார்க்கிறோம். திருமணம் என்பது ஒரே ஆணுக்கும் ஒரே பெண்ணுக்கும் நடைபெற வேண்டியது என்பதை சிருஷ்டிப்பிலே தேவன் நியமித்த கட்டளை. ஆதியிலே ஆண்டவர் வேதன் தோட்டத்திலே ஆதாமுக்கு ஒரே ஒரு துணையை தான் கொண்டு வந்தார். ஆனால் இங்கே அந்த கட்டளைக்கு முரணான காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய சட்டப்படி தேவன் திட்டமிட்டதாக யாக்கோபு திருமணத்தை போலத்த திருமணங்களுக்கு தடை லேவியர் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அப்படிப்பட்ட தடைகள் காணப்படுகிறதை நாம் காண முடியும். புதிய ஏற்பாட்டிலே ஒரு கணவன் ஒரு மனைவி என்னும் ஒரு ஏற்பாட்டை திருமண உறவிலே அங்கீகரிக்கப்பட்டதை நாம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் மார்க்கு 10வது அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மக்கள் தேவனுடைய கட்டளை சரியாக புரிந்து கொள்ளாததாலும் இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியினாலும் பல தாரங்களை அங்கே திருமணம் செய்து கொள்வதை தேவன் ஒருவேளை சகித்திருக்கலாம். அங்கே ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாக. திருமணம் செய்த இடத்திலே லேயாள் நேசிக்கப்படவில்லை என்பதை தேவனாய் கர்த்தர் கண்டார். 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கிருபை செய்து அங்கு பிள்ளைகளை கட்டளையிட காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். 30வது அதிகாரத்திலே ராகேல் அங்கே பிள்ளை பெறாததினால் அங்கலாய்த்து சொல்கிற காரியங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் கிருபையோடு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அங்கேதானே ஆண்டவர் என் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே தன் வேலைக்காரியை பில்காலை கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறது காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். இங்கே தான் நப்தலி போன்ற குமாரர்களை பெற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து காத் ஆசேர் லேயாளுக்கு பிறக்கிற காரியங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இசக்கார் செபுலான் தீனாள் என்ற பிள்ளைகள் யாக்கோபுக்கு பிறக்கிறார்கள். யோசேப்பும் கடைசியிலே யோசேப்பு பிறக்கிறதை குறித்தும் பார்க்கிறோம்.
யாக்கோபின் மந்தை பெருகுகிறதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி லாபான் கண்டுகொண்டு இங்கே யாக்கோபோடு பேசுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதித்தினால் மந்தை மிகவும் பெருகி இருக்கிறது. நாம் ஆசீர்வதித்து பெருகுவது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் தன் பிள்ளைகளுக்கு உண்டு. கர்த்தர் மகிமை நமக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே மந்தையில் பெறுகிறபடியினாலே அங்கே யாக்கோபுக்கு ஒன்றுமில்லை. அப்பொழுது ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் அங்கே யாக்கோபுக்கு மந்தைகள் பெருகும்படியான காரியங்களை செய்கிறதையும் இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். தரிசனம் கொடுத்து நிறைவேற்றுகிற காரியத்தையும் பார்க்க முடியும். 31வது அதிகாரத்திலே இங்கே யாக்கோபு மந்தை பெருகினபடியினாலே லாபான் அவனுடைய குமாரர்கள் எல்லாம் அவர் முகங்கள் வேறுபட்டிருந்தபடியினாலே கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாளுக்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். ஆம், யாக்கோபு கீழ்ப்படிந்து ராகேலையும் லேயாளையும் அழைத்து கொண்டு தனது தேசத்தை நோக்கி திரும்பி வருவதை குறித்து நாம் ஆனால் லாபான் யாக்கோபை பின்தொடர்ந்து வந்து அங்கு லாபான் யாக்கோபை சந்திக்கிற பொழுது ஆண்டவர் எச்சரிக்கிற காரியத்தை குறித்து, யாக்கோபடி நீ நன்மை என்று தீமை என்று பேசாதவர்கள் எச்சரிக்கையாக என்றார். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். 32வது அதிகாரத்தில் யாக்கோபு ஏசாவை சந்திக்கிற காரியத்தை குறித்து, 400 பேரோடு வருகிற ஏசாவை சந்திக்கும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய கிருபையை பெற்று தனது பெயர் மாற்றப்பட்டு ஆண்டவர் ஏசாவை சந்திக்கும்படியாக கிருபை செய்கிறார். இந்த உன்னை தேவன் நம்மோடு இருப்பார், நம்மை நடத்துவார். பரிசுத்தமாக மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.